இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். வெள்ளைய ஏகாதிபத்திய வெறிநாய்களின் வேட்டைக்காடாக இந்திய தேசம் இருந்த காலம். வெள்ளையன் அந்த கொள்ளையன் காலடியில் விழுந்த இந்தியா 200 வருஷத்துக்கு மேலா எந்திரிக்கவே முடியலையா? அந்த விடுதலை விருட்சத்தின் வேர்களில் உயிரின் ஈரம் உலராமல் இருக்க உதிரத்தையே உரமாக விதைத்த வீரம் மறவர்கள் வித்திட்டது தாயா இந்த வீர சுதந்திரம். இந்த வயசு குழந்தைகள்லாம் சுதந்திரத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டார்கள் என்றால் இந்த தேசம் எங்கே போய் நிற்கும் என்பதை நினைத்து பார்க்கிற போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இளமை மட்டும் இந்தியாவை நேசிக்க இளமை எதையோ நேசித்துக் கொண்டிருக்கிறது. இளமை இந்தியாவை நேசிக்க தொடங்கிவிட்டால் இந்தியா இளமையின் தேசமாக மாறிவிடுமே. விடுதலை வேள்வித்தீயில் விலாசம் இழந்தவர்களையும் தோட்டா குண்டுக்கு பலியாகி காற்றிலே திறந்து வைத்த கற்பூரம் போல காணாமல் போனவர்களுக்கும் ஒவ்வொரு குடிமகனும் அஞ்சலி செலுத்த வேண்டிய நாள்தான் மதிக்கத்தக்க சுதந்திர திருநாள். தொங்கிய தூக்கு கயிற்றை கூட தேச வரைபடமாக எண்ணி உயிர்நீத்த பகத்சிங், வீரபாண்டிய கட்டபொம்மன், மரண பயமில்லாத மாவீரன் தீரன் சின்னமலை, தடியடிபட்ட போதும் கொடியினை விடாது வந்தே மாதரம் என்ற திருப்பூர் குமரன், வேலுநாச்சி அம்மையார், தென்திசை தீப்பிழம்பு வாவு சிதம்பரனார், எண்வழி தனி வழி என்று தனக்கொரு பாதை அமைத்து அந்த பாதையில் தன்னை வழிநடத்தி வாலிபத்தோளா வாலிபத்தோளா உன் வாலிபம் என்ன காகித வாளா என்று வெள்ளையனையே அதிர வைத்து புரட்சி படை நடத்திய நேதாஜி, இவர்களெல்லாம் வித்துட்டுதாயா இந்த வீர சுதந்திரம். நீங்க சொன்னீங்க இந்த இளம் வயதில் ஒரு இளைஞிக்கு, ஒரு மாணவிக்கு, ஒரு குழந்தைக்கு இருக்க வேண்டிய தேசத்தின் மீதான தாகம், மோகம் பெருமைக்குரியதுன்னு. என்னுடைய தேசம் அது எனக்கு ஊட்டி இருக்கு. நான் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி, நான் பயன்படுத்தக்கூடிய பொருளாதாரம், என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய மருத்துவம், என்னை அறிஞனாக வெளிக்கொண்டு செல்லக்கூடிய சமுதாயம், இது எல்லாமே என் தேசத்தின் சுதந்திரம் கொடுத்ததியா. எந்த ஒரு சுதந்திர நாடாகட்டும், எந்த ஒரு நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம், எந்த ஒரு இராணுவ ஆட்சி உள்ள நாடாகட்டும், எல்லாருமே இந்த பாதுகாப்பு கட்டுக்கோப்பில் தான் என் கொடியேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம பக்கத்தால் நாடு பாகிஸ்தான் எடுத்துக்குங்க. ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே இன மக்கள், ஆனா எத்தனை பிரச்சனை. நம்ம இந்தியாவை எடுத்துக்குங்க, எத்தனை மொழி, எத்தனை முகம், எத்தனை இனம். அப்படி இருக்கும் பொழுதும் மற்ற நாடுகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைதியை நினைச்சு நம்ம பெருமைப்படணும். இந்தியா 1947 சுதந்திரம் அடையும் பொழுது நம்முடைய இந்தியாவில் படித்தவர்களுடைய சதவீதம் வெறும் 12.4%. ஆனா இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா 66% மேலே நம்ம அடைஞ்சிட்டோம். இது நம்மளுடைய கல்வியினுடைய முன்னேற்றம். சில அரசியல் கோளாறுகள் காரணமாக ஏதோ ஒரு வகையில் சிலருக்கு அநியாயம், சில இனத்திற்கு அநியாயம் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை மாற்றக்கூடிய சக்தி நம் கையில் தான் இருக்கிறது. நான் கடைசி வரை மனிதர்களே ஆகாமல் மந்திரிகளாகும் மனிதர்களிடம் பேசவில்லை. நான் பேசுவதெல்லாம் 2020 இந்தியா முழுக்க நிறைந்திருக்கும் 50% என் இன இளைஞர்களிடம்தான். என்னுடைய இளைஞர்கள் தேசத்தின் சுதந்திரத்தை மதிப்பார்களானால் ஜனநாயகம் கட்சிகளை விவாகரத்து செய்துவிட்டு நிச்சயமாக ஜனங்களுக்கு மாலை சூட்டும். அதாவது அந்த பொண்ணு சொல்ற விவாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அரசியல்வாதிகளுடைய ஆக்கிரமிப்பு ஆதிக்கம் குறைந்து அரசியலினுடைய ஆதிக்கம் பெருகுமானால் இந்திய சுதந்திரத்துக்கு நிஜமான அர்த்தம் சேரும். இன்றைய இளைஞர்களே, சமகால இளைஞர்களே, அன்பில் நெகிழுங்கள், அறிவில் நிமிருங்கள்.
2020 இந்தியா நிச்சயம் வல்லரசு. உலக வரைபடத்தில் இந்திய தேசத்தின் விலாசம் விரிவுபடுத்தப்பட வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டிற்கு நம் தேசம் தலைமை தாங்கட்டும் அமைதி புறாவாக. சபாஷ் சபாஷ்.